கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு தினம் என்று ஒரு நல்ல மனிதனை தமிழகம் இழந்து விட்டதுன்னு தான் சொல்லலாம். நடிகருக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே கோல்டுன்னு சொல்லலாம். ஒரு மனிதன் இருக்கும்போது நீங்கள் அவரை புகழ்றதோ பேசவில்லைன்னா கூட ஒரு மனிதன் இல்லாத போது அவர் பண்ண விஷயங்களை அவருக்குள்ள மரியாதையை செலுத்தும். ஸோ இந்த 1ஆம் ஆண்டு நினைவு நாளை எல்லா சங்கமும் சேர்ந்து பண்ணியிருக்கணும். ஏன்னா எல்லா சங்கத்துக்கும் உதவி பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவர் சொல்ல போனால் அண்ணா டிஎம்க்கும் டிஎம்க்கு இருக்கும்போது மூணாவதாக உள்ள ரெண்டு பேரையும் மாட்டம் கண்டவர், ரெண்டு பேரோட கண்ணில் விரல விட்டு ஆட்டினவர். சினிமாவில் மட்டும்தான் நடிகன் சார். மேக்கப் போட்டு அந்த காஸ்டியூமை போட்டால் தான் அவர் நடிகன். அதை கலைச்சிட்டாருன்னா சாதாரண நம்மள மாதிரி ஒரு மனிதன் அவருக்குள்ள இயல்பான குணங்கள் எல்லாமே இருக்காது. நடிக்க தெரிஞ்சிருந்தாருன்னா அண்ணா டிஎம்கேலேயே ஜால்ரா போட்டுட்டே போயிருந்திருக்கலாம். தேவையில்லான்னு சட்டசபையிலேயே அடிச்சு ஓங்கி குரல் கொடுத்தாரு. சட்டசபையை அதிர்ச்சி. ரெண்டு பசங்க அவனு எதை ரிக்ஷா வண்டி ஓட்டி கூட பழச்சிக்குவானுங்க, ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லி இன்னும் இந்த ரெண்டு பசங்கனால அவர் ரொம்ப பெருமை தான் சேர்த்துட்டு இருக்காரு. வேறு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன் எஃப்ஐஆர் அது இதுன்னு கேஸ் போட்டு ஓடிட்டு சமயத்தில் இன்னமும் ரெண்டு ஆம்பளை பசங்க கில்லி மாதிரி இருக்காங்கன்னா விஜயகாந்த் எந்த அளவுக்கு வளர்த்துருக்காருங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளை சொல்லிக்கலாம். விஜயகாந்த் ஒரு நன்றி உள்ள மனிதங்கிறதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. நான் விஜயகாந்துக்கு மிகப்பெரிய டைனிங் பண்ணி கொடுத்தாரு. சட்டம் ஒரு டெரில் எஸ்ஏசி வில்லனா பண்ணிட்டு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி வரும்போது மிகப்பெரிய பிரேக் கொடுத்தாரு. அதிர்ச்சி. அந்த நன்றி மனசுக்குள்ளேயே விஜய் நடிச்சிட்டு இருந்தார். இந்த உதவி எப்பயாவது எஸ்ஏசி பண்ணணுங்கிற ஒரு கான்செப்டில் இருந்தார். அதுக்கு ஒரு வாய்ப்பு வருது விஜயகாந்த். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட திண்டுக்கல் வெங்கடேசன் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு தினம் என்று ஒரு ஆண்டு ஆகிவிட்டது. நான் கடந்த ஆண்டு அந்த நடந்த நிகழ்வோடு முழுக்க அந்த நாள் முழுக்க இருந்தேன். அப்படிங்கும்போது பர்சனலாக விஜயகாந்தை பிடிக்குங்கிற கதைகளாம் தாண்டி இன்றைய தினமும் மறுபடியும் பேரணி நடத்துவதற்கு அனுமதி இல்லை. அந்த பலர் வந்த வண்ணம் இருக்காங்க. ரசிகர்கள்லாம் அந்த கண்ணீர் விட்டு, ரசிகர்கள்லாம் தொண்டர்கள்லாம் கண்ணீர் விட்டு கதறிய காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சது. இந்த நேரத்தில் விஜயகாந்த் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பார் அப்படிங்கும்போது அனைவருக்கும் அந்த சாப்பாடு போடுறதை இப்போ சொர்க்கத்திலேருந்து கொடுக்குற மாதிரியான மீம்ஸ்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஒரு நல்ல தலைவனை தவற விட்டது தமிழகம் தான் சொல்லணும். எனிவேஸ் விஜயகாந்த் சார், இந்த தினம் இன்னும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். அதாவது ஒரு நல்ல மனிதனை தமிழகம் இழந்து விட்டதுன்னு தான் சொல்லலாம். நடிகருக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே கோல்டுன்னு சொல்லலாம். அவரை பலருக்கு உதவி செய்கிறதுலேருந்தும் சரி, அவளை அரவணைச்சு கொண்டு போகிறதும் சரி, திரையுலகத்தில் பல பேரை உருவாக்குனதிலும் சரி, ஒரு சிறந்த ஒரு மாமனிதனாக தான் என்னோட பார்வைக்கு தெரிகிறார். சொல்லப்போனால் இந்த முதல்வருட நினைவு நாளை திரையுலகமே செலிப்ரேட் பண்ணியிருக்கணும். ஒரு நடிகர் சங்கமாக இருக்கட்டும், ஒரு இயக்குனர் சங்கமாக இருக்கட்டும், எனக்கு இந்த இடத்துல நடிகர் சங்கமா இருக்கட்டுங்கிறீங்கல்ல, அந்த சங்கத்தை கட்டி காப்பாற்றினது, அதன் கடன்களை அடைத்தது, தமிழ் சினிமாவிற்காக கலை நிகழ்ச்சிகள் நடத்தி எவ்வளவு விஷயம் பண்ண. ஆனா ஒரு நினைவு தினத்துக்கு கூட ஒரு 1-2 வர முடியல. அப்படிங்கும் போது அவர் இறப்பு தினத்திலே அது மாதிரி 1-2 வரல, அவர் நினைவு தினத்துக்கு 1 வரல விட்டுருங்க. இப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு கேடுகட்ட சினிமா வார்த்தையே இல்லாத அளவுக்கு இருக்குது. அந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு அது கூட சொல்கிறதுக்கு தோண மாட்டேங்குது. ஏன்னா ஒரு மனிதன் இருக்கும்போது நீங்கள் அவரை புகழ்றதோ பேசவில்லைன்னா கூட ஒரு மனிதன் இல்லாத போது அவர் பண்ண விஷயங்களை நம்ம கலெக்ட் பண்ணி அவருக்குள்ள மரியாதையை செலுத்தணும். நீங்கள் தமிழ் திரையுலகமே செலிப்ரேட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 1ஆம் ஆண்டு நினைவு நாளை எல்லா சங்கமும் சேர்ந்து பண்ணியிருக்கணும். ஏன்னா எல்லா சங்கத்துக்கும் உதவி பண்ணியிருக்காரு. ஸோ நடிகர் சங்கமாக இருந்த அந்த 5 வருட காலத்தில் அவ்வளோ கடலில் சிறந்த சுமையில், அதாவது நடிகர்கள் பல கோடிகள் வாங்குறாங்களே சார். ஆளுக்கு 2 கோடி போட்டாலே 15 பேர் போட்டால் 30 கோடி தான் கடன் கேட்குறாங்க. அதை பண்ணிட்டு போகலாம். எந்த நடிகர்களுமே கொடுக்குறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஸோ அவர் நடிகர் சந்தை போட்டு ஃபாரினில் கலை நிகழ்ச்சி பண்ணி ஒன்று திரண்டு ஒரு நடிகர்களுக்கு கஷ்டம்னா வேட்டியை வரைஞ்சிக்கிட்டு முன்னாடி போய் நின்று அதை போராடி தனி மனிதனாக 10 பேர் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இருந்தவர் அவர். சினிமாவில் ஒரு ஹீரோ வில்லனா 10 பேர் அடிக்கிறான்னா விஜயகாந்த் அடித்தா நம்பலாம். அந்தளவுக்கு ஸ்ட்ரெச்சர் உள்ள பார்ட்டி அது. ஸோ இவ்வளோ நல்ல ஒரு மனிதன் உள்ளவங்களை திரையுலகம் இதுவரை கண்டுக்காமையே இன்றைக்கி இருக்குங்கும் போது உண்மையிலேயே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வேதனையான ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் இருந்தபோது தான் பெரிதாக மதிக்கலை, எல்லோரும் வீழ்த்தினாங்க. இப்போ இன்றைக்கும் என்றைக்கும் நீங்கள் அப்படின்ட்டு இந்த பாடல்களை போடுறாங்கல்ல. இப்போ உண்மையிலே சார், மக்களாக இருக்கக்கூடியவங்க எல்லைக்கு மீறி கேப்டனை தவற விட்டுட்டோம் அப்படின்னு வருத்தப்படுறாங்க. சரி, இந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இன்றைக்கி எல்லா கட்சி தலைவர்களும் அறிக்கை விடுறாங்க, போகிறாங்க, வர்றாங்க. இது நமக்கு அந்த அரசியல் சூழ்ச்சிகளில் சிக்கி சின்னாபின்னமான விஜயகாந்த் நமக்கு தெரியும். அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு? அதான் அவர் ட்ரிகர் பண்ணி அவர் கோவத்தை கிளப்பி விட்டுருவோம். மனிதன் எல்லாருக்குமே கோபம் வருது, சகஜம் சார். அவரை தேவையில்லாமல் கோபத்தை வர்றது மாதிரி வார்த்தைகளை பேசுறது, கோவப்பட்டவொன்னு மீடியாலையும் சோசியல் மீடியாவில் போட்டு அவர் வறுத்து எடுக்கிறது, இவங்களே கிளப்பிட்டு இவங்களே பண்ணுறது. ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவர் சொல்ல போனால் அண்ணா டிஎம்க்கும் இருக்கும்போது
மூணாவதாக உள்ளே வந்து 2 பேரையும் ஆட்டம் கண்டவர். ரெண்டு பேரோட கண்ணில் விரல விட்டு ஆட்டினவர் ஜெயலலிதாவும் கலைஞரும் இருக்கும்போது அப்படி 2 ஜாம்பவான்கள் இருக்கிற அந்த காலகட்டத்தில் வந்து விஜயகாந்தை கண்டு 2 பேருமே மிரண்டு போனாங்க சார். 2011 வந்து யார் ஆட்சி அமைக்க போகிறது, அதிமுக டிஎம்கான்னு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. 2 தலையிலுமே வந்து புலம்புறாங்க. விஜயகாந்த் தான் அதில் ஒரு ட்ரம்ப் கார்டாக இருக்கார். அந்த ட்ரம்ப் கார்டை யார் தூக்குறது அப்படிங்கும்போது கலைஞர் வந்து மேலே ஒரு நல்ல அபிமானம் உள்ளவர் விஜயகாந்த் எப்போவுமே. அதனால் கலைஞர் என்ன பண்ணார், விஜயகாந்த் நம்மளை விட்டு போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்து கேப் விட்டார். அந்த கேப்பை கரெக்டாக அதிமுக குரூப் யூஸ் பண்ணாங்க. கலைஞர் கொஞ்சம் கேப்டன் லூஸ் பண்ணுறாரு, தூக்குங்க அப்படிங்கும் போது ஜெயலலிதா உள்ளுக்கு எப்போயுமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்ஸிங் எப்போவுமே. ஸோ ஜெயலலிதா அப்படியே யோசிக்கிறாங்க மேடம் அவங்க. இருந்தாலும் இவங்க தூக்குங்க விட்டோம்னா கஷ்டம், டிஎம்கே வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ரிசல்ட்டை சொல்லி உளவுத்துறை டிபார்ட்மெண்ட் சொல்லியாச்சு. திராவிட முன்னேற்றக்கெல்லாம் ஆட்சி அமைக்க 2011 நீங்கள் அவரை தூக்குங்க அப்படின்றார். ட்ரம்ப் கார்டு அவரு தான் அப்படிங்கும்போது ஜெயலலிதா அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் ஈகோலாம் இறக்கி விட்டு விஜயகாந்தை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த சீட்டு உடன்படிக்கையில் தான் கொஞ்சம் டிஎம்கே கொஞ்சம் வந்து இடம் கொடுக்கல. அவர் கேப்டன் கேட்ட அந்த சீட்டுகளை காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுத்துறதாங்க அப்படின்னோம்னு டிஎம்கே போயிருக்க மாட்டார் அவர். அந்த நேரத்தில் இவர் கேப்டன் கேட்காத சீட்டுக்கும் மேலே அவங்க டிஎம்கே கொடுக்குறேன்னு அங்கே மாறுச்சு. ஆட்சி தலைகீழாக மாறிச்சு. டிஎம்கே மெஜாரிட்டியில் வந்தாங்க. இவர் எதிர்க்கட்சி தலைவரை வந்து உட்கார். பட் அதுக்கப்புறம் அவங்க வந்து இவர் என்ன ஆட்டங்கண்டா காமிச்சாங்கன்றது 2-3 மாதத்துலேயே முடிஞ்சு போச்சு மேட்டருங்கிறது. அதுக்கப்புறமா ஒரு 5 வருஷம் கம்பீரமாக சிங்க மாதிரி தான் சட்டசபையில் போனார். ஆனால் அவரால் அதை போலியாக நடிக்க தெரியலையே சார் அவருக்கு. இப்போ அவர் ஒரு 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 ஐ மீன் கூட்டணியெல்லாம் வேணான்னு எதிர்த்து வர்றாரு. ஒரு அரசியல் சந்தர்ப்பம் கூட்டணிக்குள்ளே போகிறாரு. கூட்டணிக்குள்ளே போய் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைக்கிது. இருந்தாலும் நம்ம அந்த கட்சியோட கூட்டணியில் இருக்கணும், நடிக்க தெரியலையே. ஒரு பாலிஸ் போட்டு அவர்களோட அண்டி பிழைக்க தெரியாமல் நான் இப்படித்தான் அப்படின்னு கருதி தரல. அதுதான் அவருக்கு ஒரு பெரிதளவில் கெத்து. அதுதான் அவர் கேப்டனுங்கிற கெத்து அங்கே தான் காமிச்சார். சினிமாவில் மட்டும்தான் நடிகன் சார். மேக்கப் போட்டு அந்த காஸ்டியூமை போட்டால் தான் ஒரு நடிகன். அதை கலைச்சிட்டாருன்னா சாதாரண நம்மள மாதிரி ஒரு மனிதன் அவருக்குள்ளே இயல்பான குணங்கள் எல்லாமே இருக்குது. அதை நடிக்க தெரிஞ்சிருந்தாருன்னா டிஎம்கேலேயே ஜால்ரா போட்டுகிட்டே போயிருந்துருக்கலாம். ஆனால் தேவையில்லைன்னு சட்டசபையிலேயே அடித்து ஓங்கி குரல் கொடுத்தாரு. சட்டசபையே அதிர்ச்சு இல்லைங்களா? ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே அந்த கட்சியை பேசுனா யாருக்கு தைரியம்? அந்த தில்லு யாருக்கு வரும்? எதிர்த்து நின்னார். அப்படியே வந்து 5 வருஷம் மிரட்டினார். தமிழகத்தோட நிலைமை என்ன, மக்களுக்கு என்ன. இவருடைய வாய்ஸ் ஓவர் வந்து தமிழகம் பூரா அடி கலக்குச்சு, இடி மாதிரி மின்னல் மாதிரி வெட்டுச்சு. ஸோ அவர் வந்து இருந்திருந்தாருன்னா 2014-15 உடல்நிலை சரியில்லாமல் போயிருந்தாருன்னா 2017 தமிழக முதலமைச்சர் சோலோ வந்து உட்காந்துருப்பார். இன்ன வரைக்கும் அவர் அசைச்சிருக்க முடியாது. 3 பெருங்கட்சிகளாக இருந்திருக்கும். பட் அவருடைய இயற்கையாக என்னன்னு தெரியல, உடல்நிலை சரியில்லாமல் போய் அவர் அப்புறம் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஏன்னா இந்த முதல் நாள் நினைவு நாளை வந்து கண்டிப்பாக எல்லாரும் அரசியல் கட்சி தலைவரும் செலிப்ரேட் பண்ணியிருக்கணும். தமிழ் திரையுலகமும் செலிப்ரேட் பண்ணியிருக்கணும். ஏன்னா தமிழை தவிர வேறு எந்த லாங்குவேஜுமே நடிக்க மாட்டேன்னு சொன்னவர். ஸோ அப்படி சொன்ன ஒருத்தர் எந்த லாங்குவேஜுமே இப்போ இவர் படங்கள் தான் அதர் லாங்குவேஜ் டப்பிங்காக போச்சு. இப்போ தமிழ்நாட்டுக்கு தமிழ் மண்ணுக்கே வாழ்ந்தவர் அவர். ஸோ அதெல்லாம் செஞ்சு பண்ணியிருந்துருக்கணும், பண்ணலை. ஒரு மனிதன் இருக்கும்போது பண்ணோட இல்லாத போது சில விஷயங்களை பண்ணணும். ஆனால் விஜயகாந்தருடைய அந்த பிறப்பு சாதாரணமாக கிடையாது. நல்ல பிறப்பு தான், நல்ல வசதியான குடும்பம் தான். அது இறப்பு ஒரு சரித்திரமாக இருந்திருக்கு. அப்துல் கலாம் ஐயா சொன்னது மாதிரி இன்னமும் பேசப்படுவார், பேசப்பட்டுக்கிட்டே இருப்பார், வாழ்ந்து கொண்டே இருப்பார் தமிழக மக்கள் மத்தியில். இனிமே சார் கேப்டன் விஜயகாந்த் செய்ததையெல்லாம் நம்ம சொல்லில அடக்கிற முடியாது. ஏன்னா அவ்வளோ தெரிந்து இல்லைனா தெரியாமல் எவ்வளோ பண்ணாருக்கிறதெல்லாம் ஒருத்தரை மீட் பண்ணும்போது, அதுவும் சினிமா துறை சார்ந்தவங்களை மீட் பண்ணும்பொழுது கேப்டன் பற்றி இவ்வளோ தான் உனக்கு தெரியும், நான் ஒன்று சொல்லவான்னு ஒரு புது தகவலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. பொதுமக்களுக்கு அவர் அள்ளி கொடுத்ததெல்லாம் நமக்கு தெரியும் சார். இப்போ இன்றைய தினத்தில் இந்த அமைதி பேரணியாக அதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டது, நிறைய விஷயங்கள் அது கான்ட்ரவர்சியில் போயிட்டுருக்கு. அந்த கருடன் வந்து இன்றைக்கு தினமும் அதான் சார், அது வந்து இறைவனுடைய அந்த வழிபாட்டு அந்த ஆத்மா வந்து கடவுள் ஏற்றுக்கிட்டது, கடவுள் ரூபத்தில் விஜயகாந்த் இருக்காங்கிறதுக்கு உதாரணம் சார். இதை வந்து ஆன்மீக ரீதியாக உண்மையாக சொல்கிறேன் நான். இதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கருடன் சாதாரணமாக வரவே வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இறை வழிபாட்டு உள்ள ஸ்தலங்களுக்கு மட்டும் அந்த விழா நாட்களுக்கோ ஒரு ஃபெஸ்டிவலுக்கோ பார்த்தீங்கன்னா கருடன் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. கரெக்டாக ஸ்பாட்டில் வந்து சுற்றிட்டு இருக்கும். மேலே ஒரு 200-300 அடி தூரத்தில் வந்து சுற்றிட்டு இருக்கும். இதை எடுத்துட்டிங்கன்னா முருகன், திருச்செந்தூர் முருகன் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி அப்போ சூரசம்ஹாரம் பண்ணும்போது அவ்வளோ பெரிய ஓப்பன் ஸ்பேஸில் கடலில் நடக்கும் அந்த இடம். நான் பார்த்துருக்கேன் கண்ணால். அவ்வளோ பெரிய வான்வெளி ஓப்பன் ஸ்பேஸில் அந்த இடம் சூரசம்ஹாரம் பண்ணுற அந்த டைம் ஒரு 6:30 மணி அப்படி பண்ண பார்த்தீங்கன்னா 3 கருடன் வரும். எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. அப்படியே வந்து கரெக்டாக வட்டம் அடிச்சிட்ருக்கோம். அப்புறம் ஐயப்ப சாமி கோயிலில் ஐயப்பனுக்கு அந்த அங்கிகள் தங்க அங்கிகள் பண்ணும்போது கரெக்டாக கருடன் வரும். சரிங்களா? ஒரு திருக்கழுக்குன்றம் கரெக்டாக 12 மணிக்கு கருடன் வரும். நிறையா ஃபெஸ்டிவலுக்கு வரும். இதே விஜயகாந்துக்கு போன வருஷம்
அந்த இறந்த நாள் அப்பவும் கருடன் வந்தது. நீங்கள் முதல் நாள் அளவும் கருடன் வந்துருக்குன்னா அவர் வந்து அப்படியே இறைவனுடைய பாதத்தில் போய் சரணடைஞ்சிருக்காரு. அவருடைய ஆத்மா நிம்மதியாக இருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான் இந்த கருடனுடையது. ஒரு கருடன் வந்து இறப்புக்கும் வருது, முதல் நினைவு நாளுக்கு வருதுன்னா திரையுலகம் அரசியல்வாதில் ஏன் போகலை? அதுதான் வருத்தமாக இருக்குது சார். இனிமேல் இப்போ கேப்டன் அவர்கள் குறித்து சொல்லணும்னு நிறைய விஷயங்கள் இப்போ மேபி நீங்கள் ஏதாவது இந்த விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டோ அல்லது பார்த்தோ வியந்தன் ஏதாவது இருக்கா சார்? ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இருக்கார். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சால் கூட ஒரே ஒரு சின்ன சாமியில் மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடலாம். எஸ்ஏசி படம் எடுத்து டோட்டல் லாஸில் இருக்கார். விஜய் வச்சு ஒரு நாளை தீர்வு பண்ணிட்டாங்க. ஏற்கனவே பண்ண படங்கள் எல்லாம் ஃப்ளாப்பு. சுத்தமாக வாஷ் அவுட்டில் இருக்கும்போது விஜயகாந்துக்கு மட்டும் ஒரு ஃபோன் அடிக்கிறார். விஜயகாந்த் ஒரு நன்றி உள்ள மனிதங்கிறதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். நான் விஜயகாந்துக்கு மிகப்பெரிய டைனிங் பண்ணி கொடுத்தாரு சட்டம் உருட்டரில் எஸ்ஏசி. ஸோ வில்லனாக பண்ணிவிட்டு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி வரும்போது மிகப்பெரிய பிரேக் கொடுத்தாரு. அதிர்ச்சி. அந்த நன்றி மனசுக்குள்ளேயே விஜய் நடிச்சிட்டு இருந்தார். இந்த உதவி எப்பயாவது எஸ்ஏசிக்கு பண்ணணுங்கிற ஒரு கான்செப்டில் இருந்தார் அவர். அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து வருது விஜயகாந்த். அது எஸ்ஏசியை ஃபோன் அடிக்கிறார் விஜயகாந்துக்கு. ஒரு விஜய் அவர் வந்து சில விஜய் தான் கூப்பிடுவார். விஜய் நான் உன்னை பார்க்கணும் அப்படின்றாரு. உடனே இவர் சொல்லுங்கள் சாரி உடனே நம்ம மீட் பண்ணுவோன்றார். இல்லை நீ ஃப்ரீயாக இருக்கா பிஸியாக இருக்கா அதெல்லாம் விடுங்க, நீங்கள் ஃபோனே பண்ண மாட்டீங்க, ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் கேட்குறாரு. இல்லை ஒரு பர்சனலாக ஒன்று பேசணும் உங்கள்கிட்ட அப்படின்றார். பர்சனல் தானே, கண்டிப்பாக பேசுவோம், என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்றாரு. நான் வரட்டுமான்னு கேட்குறாரு விஜயகாந்த். இல்லை வேண்டாம் நீ அங்கேயே நான் வரேன்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா குளிச்சுட்டு புறப்பட்டு வரலான்னு சொல்லி அந்த ஒரு 20 மினிட்ஸ் கேப்பில் அவசரமாக புறப்படுறாரு. எஸ்ஏசி டோரை திறக்கிறாரு. வெளி சோஃபாவில் விஜயகாந்த் உட்காந்துருக்காரு எஸ்ஏசி வீட்டில். அவர் அப்படி எஸ்ஏசி மிரண்டு போய் என்ன விஜய் நான் தான் வரேன்னு சொன்னேன் நீயே வந்து அவசரப்பட்டுன்றார். ஏதோ முக்கியமான கால் பண்ண மாட்டேங்க, எனக்கு மைண்ட் ஏதோ சொல்லிகிட்டே இருந்து டிஸ்டர்ப் ஆச்சு எனக்கு, நீங்கள் பண்ண மாட்டீங்களே, பர்சனல் வேறு சொல்கிறீங்க, உங்களை இங்கேருந்து அலைய வைக்க வேண்டாம், 1/2 மணி நேரம் ஆகும் நீங்கள் வர்றதுக்கு. அதெல்லாம் நான் அந்த கேப்பில் நான் வந்தேன். இப்போது உட்காந்து பேசுகிறாங்க. எஸ்ஐனால பேசவே முடியல. விஜயகாந்தனுடைய அதாவது இவ்வளோ பெரிய உயர்ந்த உள்ளமா இப்படி ஒரு கேரக்டரா அப்படிங்கிற அவர் எதிர்பார்த்தது ஒரு விஷயம். அதோட அதிகமாக நடக்கும்போது எஸ்ஐசி டோட்டலாக ஆஃப் ஆகிறார். அப்போது நேராக வந்தோன்னு விஜயகாந்தில் உட்காந்துட்டு சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் ஏது அப்படிங்கும்போது இவருக்கு இந்த நஷ்டங்கள் பட்டது பணம் எல்லாமே கொஞ்சம் வாஷ் அவுட் ஆன விஷயங்கள் எல்லாம் பேசுகிற எஸ்ஐசி பேசும்போது ஒன்று வச்சு ஒரு படம் பண்ணலாம். ஸோ தம்பி விஜய் ஒன்றையும் வச்சு ஒரு காம்பினேஷன் ஒன்று பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கும்போது தாராளமாக பண்ணுங்கள், இது ஏன் யோசிக்கிறீங்க, நீ எப்போன்னு சொல்லுங்கள் நான் பண்ணுறேன். சரி இப்போ நீ இப்போ டாப்புக்கு போயிட்ட, சம்பளம் என்ன இதெல்லாம் பேசலாமா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், எப்போ ஆரம்பிக்கலாம்னு சொல்லுங்கள் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அப்படி ஒரு படத்தை உடனே எஸ்ஏசி உருவாக்குறாரு. இந்த சம்பளம் வேணாட்டார், இருந்தாலும் நான் அதை கொடுக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறாரு, உருவாக்குறாரு, ஒரு படத்தை ரெடி பண்ணுறாரு. படம் சூப்பர் டூப்பர்ட்டாது. செந்தூர பாண்டி விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் ஆகுது. இதற்கப்புறமேலு வந்து திரும்பி எஸ்ஏசி போய் விஜய்கிட்ட கூப்பிட்டு இது மாதிரி உனக்கு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணணும், நான் அது எப்படி இருந்தாலும் பல ஒன்று கொடுக்குறேன்றார். தயவுசெய்து வேணால் நீங்கள் வந்து அடுத்த கடத்துக்கு நீங்கள் போங்க அப்படின்ட்டு விஜயகாந்த் போயிட்டார் டோட்டலாக. ஆனால் எஸ்ஏசிக்கு மன உறுத்தல், இவ்வளோ ஹெல்ப் பண்ண ஒரு கேரக்டர் நம்ம சட்டமுறை கொடுத்தா கூட இப்படி இந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. நடிகர்லாம் வளர்த்துட்டாங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க சார். அது நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு, நிறைய வீடியோவில் பேசுவோம் நம்ம அதை. பட் எஸ்ஏசி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது சாலிகிராமத்தில் விஜயகாந்த் இருக்காங்க இல்லையா வீடு, அது பக்கத்தில் ஒரு 2 கிரவுண்டு லேண்ட் வந்து எஸ்ஐசி கிட்டே இருக்குது. இப்போ தான் ரிஜிஸ்ட்ரேஷன் போக்குவரத்து ஸ்டாம்பு ஃபோட்டோஸு தம்பெல்லாம் வைக்க வேண்டியது இருக்குது. அப்போ அப்படி கிடையாது, சும்மா ஸ்டாம்பு பிள்ளையே நம்மளே அழகாக பேனால் எழுதி கையில் போட்டு கொடுத்தலாம் கொடுத்து தேவைன்னா. அப்படி என்ன பண்ணாருன்னா எஸ்ஐசி வந்து டக்கு 2 கிரவுண்டை எடுத்து டக்கு ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணி விஜயகிட்ட போய் நீ சம்பளம் நீ வாங்கவே மாட்டேங்கிற, எனக்கு மனசு கேட்கவே இல்லை, பட்டம் சூப்பர் ஹிட் ஆச்சு, விஜய்க்கு ஒரு பெரிய பிரேக் வந்துருச்சு, லாபம் நான் பார்த்துட்டேன், இந்த இடத்த நீ வச்சுக்கோ அப்படின்றாரு. என்ன பெரிய தப்பு பண்ணுறீங்க இல்லைங்க, அதெல்லாம் முடியாது, நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் போங்க அப்படின்ட்டார். விஜய் கோபமாக சொல்கிறார், இப்படிலாம் பண்ணால் நீங்கள் எடுத்து தயவுசெய்து நீங்கள் போங்க, எனக்கு நன்றி இருக்குது, நன்றிக்கு நான் எப்போனாலும் உங்களுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். எஸ்ஐசி வேறு வழியே இல்லாமல் திரும்பி எடுத்துகிட்டு வந்துட்டார் டாக்குமெண்ட்டை. ஆனால் அவருக்கு மன உறுத்தல். ஆனால் விஜயகாந்துக்கு நான் இதாக நம்ம பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் அவருடைய மனைவி பிரேமலதா தனிமையை சந்தித்து போய் விஜயகாந்த் கேட்டால் வாங்கவே மாட்டேங்கிறாருமா, தயவுசெய்து இதை நீங்கள் வாங்கிக்கணும்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துட்டு பேசிவிட்டு இது கூட விஜயகாந்த் கூட நீ அப்புறம் மெதுவாக சொல்லிங்கன்னு சொல்லிட்டு வந்தார். அவங்களுக்குள்ள ஒரு அந்நியோன்யம் இந்த ஹெல்ப் மைண்டு விஜயகாந்துக்காக நான் சொல்ல வந்து இப்படி நிறைய பேரை வந்து உருவாக்கியிருக்கார். அதாவது எவ்வளோ பெரிய இயக்குநர்கள் உருவாக்கியிருக்கார், எவ்வளோ பெரிய தயாரிப்பாளர் உருவாக்கியிருக்கார், அவர் எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கார். அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டோம்னா அடுக்கிக்கிட்டே போகலாம். அவருக்கு பிடிச்ச டைரக்டரில் வந்து நிறைய பேர் அவர் இருந்தால் கூட ஒரு 4 பேர் ரொம்ப பிடிக்கும் சார். ஒன்று சுபாஷ், 2 எஸ்டி சபா 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போனார், அருமையான மனிதர். அவர் எஸ்டி சபாப்பனுடைய ஃபஸ்ட்டு படம் விஜயகாந்த் படம் பரதன் படம். அதில் பயங்கர ஸ்டைலிஷான விஜயகாந்த் டான்ஸ் பிந்தி இருப்பார் பார்த்தீங்கன்னா.
சரிங்களா? அப்புறம் நம்ம திருப்பதி சாமியுடைய அந்த இறப்பு வந்து நரசிம்மா படம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கஜேந்திரா படம் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் சுரேஷ் கிருஷ்ணாவுடைய கோ டைரக்டர்ஸ் எல்லாமே. அப்போது அவன் திருப்பதி வந்து நரசிம்மான்னு ஒரு சப்ஜெக்ட் சொல்லும்போது அதில் பார்த்தீங்கன்னா கான்டனன்ஸ்லாம் போட்டு அவ்வளோ ஸ்டைலில் ஒரு விஜயகாந்த் பார்த்தான். படம் பண்ணி ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது படம்லாம் முடிஞ்சாச்சு, ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் திருப்பதி ஆனோடனே விஜயகாந்த் 2-3 நாள் சாப்பிடவே இல்லை. அதுலேருந்து வெளியிலே வர முடியல அவரால். ஒரு நல்ல ஒரு நண்பனை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நிறைய பேர் உருவாக்குனார், நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசிட்டு போகலாம். அவர் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனிதன் சொல்லலாம். ரெண்டாவது ஒரு சின்ன விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு பண்ணலான்னு இருக்கிறேன். அவருடைய பசங்க 2 பேர் அப்படி டைமண்ட் மாதிரி வளர்த்துருக்காரு. ஒரு நிகழ்ச்சி கூட பேசும்போது சொல்லுவார், என் சொத்து கித்து எது போனாலும் கவலை இல்லை, எனக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் சம்பாரித்தேன், மக்களுக்கு தான் செலவு பண்ண போகிறேன், தமிழ்நாட்டு செலவு பண்ணலாம், தவறே கிடையாது, அரசியல் என்ன எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எல்லாத்தையும் அடித்து பண்ணார். என் 2 பசங்க அவனு எதோ ரிக்ஷா வண்டி ஓட்டி கூட பழச்சிக்குவானுங்க, ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லி வந்து இன்னும் இந்த 2 பசங்கனால அவருக்கு ரொம்ப பெருமை தான் சேர்த்துட்ருக்காங்க. 2 பேருமே கில்லி மாதிரி இருக்காங்க 2 பசங்க. வேறு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனு எஃப்ஐஆர் அது இதுன்னு கேஸ் போட்டு ஓடிட்டு சமயத்தில் இன்னமும் 2 ஆம்பளை பசங்க கில்லி மாதிரி இருக்காங்கன்னா அது விஜயகாந்த் வந்து எந்த அளவுக்கு வளர்த்துருக்காருங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். இன்றைக்கி சினிமாவில் உச்சத்தில் இருக்கவங்க நன்றுக்கான ஒரு ஊறுகாய் பாக்கெட் கூட வாங்கி தர மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் சினிமா துறை இருக்குது. ஆனால் அதே சினிமா துறையில் இருந்த விஜயகாந்த் போன்று இன்னொரு விஜயகாந்த் வரவே முடியாது, கண்டிப்பாக வர முடியாது. ஏன்னா அவருடைய அந்த உதவும் உள்ளங்கிறது மிகப்பெரியது. ஏன்னா பீக்கில் இருக்க ஒரு உச்சத்தில் இருக்கும் பொழுது ஒரு நடிகர் இதை பண்ணுவாரான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. அவர் அதை பண்ணார். அதனால தான் அவர் கேப்டன் விஜயகாந்த் தான் இன்றைக்கி எல்லாருடைய மனதிலையும் இருந்துக்கிட்டு இருக்காரு. இந்த நாளில் கேப்டன் விஜயகாந்த் சார் பற்றி பேசுறதுங்கிறது நிச்சயமா தேவையான பெருமையான ஒரு விஷயம் கூட சொல்லுவேன். கேப்டனை பற்றி பேசுறது ரொம்ப பெரிய பங்குன்றது பெரிய. அவரை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு நம்ம இருக்கும்போது சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான். ஏன்னா நல்ல மனிதர்களில் மாமனிதன் சொல்லுவேன் நான். ரெண்டாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கடைசியாக பதிவு பண்ணலான்றீங்க. கோஆர்டிஸ்ட்டு கொடுக்குற ஒரு மரியாதை இருக்குது பார்த்தீங்களா, அவர் விட்டு ஆளே கிடையாதுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பெரியண்ணான்னு ஒரு படம், அப்போது அவர் கூட இருக்கிற சுப்பையான ஒரு கேரக்டர், அது விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸு காஃபி போக்குவரத்து மேக்கப்பு எல்லாமே பண்ணுறது சுப்பையான ஒரு கேரக்டர். விஜயகாந்த் கூப்பிட்றாரு, சுப்பையா இங்கே வா, நீ எத்தனை நாளைக்கு இது நீ பண்ணிகிட்டே இருப்ப, நீ வேறு லெவலுக்கு போ அப்படின்றார். நான் எங்கே சார் போவேன், நான் உங்களை விட்டாலும் நான் போக மாட்டேன் அப்படின்றார். சரி அப்போ ஒன்று பண்ணு, நான் டேட் தரேன் படம் பண்ணு. அசால்ட்டா அவர் சுப்பையா நம்பவே இல்லை. கேப்டன் என்ன சொல்கிறீங்க அப்படின்றாரு. நீ ப்ரொடியூசர் படம் பண்ணு. பணம் இல்லையே, பணம் வந்துட்டு யார் கேட்டால், நான் டேட் கொடுக்குறேன், நீ படம் பண்ணு, அது பாட்டு ஆட்டு நடக்கும், கவலைப்படாத, நீ எஸ்ஏசிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லு போ அப்படின்ட்டார். சுப்பையானால கை காலெல்லாம் உதறது சந்தோஷம் இல்லை, நேராக எஸ்ஏசிட்ட ஓடுறாரு. சார் கேப்டன் டேட்டு கொடுக்குறேன்ட்டார் சார், ஒரு 20 நாள் டேட்டு, நீங்கள் அதாவது நீ இப்போ எஸ்ஐட்ட போய் சொல்லு, நீங்கள் தான் டைரக்ட்னு சொல்லிவிடு, என்ன கதைனாலும் பண்ண சொல்லு அப்படின்ட்டார். சார் நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்க, கேப்டன் டேட்டு சார் அப்படின்ட்டார். அப்படி கேப்டன் சொல்லிட்டார், அப்போ படம் பண்ணு அப்படின்ட்டார். சார் நீங்கள் நான் பண்ணுறேன் அவனுக்கு டைரக்ஷனு, எஸ்ஏசி பீக்கில் இருக்கார், கேப்டன் டேட் கொடுத்துட்டாரு. சார் பணம் போக்குவரத்து கேப்டன் நடிக்கிறான்னு எல்லார்ட்டையும் சொல்லியா முடிஞ்சு போச்சு, டைரக்டர் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஹீரோ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அடுத்தடுத்த கேரக்டர் அப்படியே உருவாக்குறாங்க. அதாவது கேப்டன் மெயினான ஒரு ரோலில் வச்சுக்கோ. அடுத்து சூர்யாவிட்ட பேசுகிறார், எஸ்ஏசி பேசுகிறாரு, இது மாதிரி படம். சார் சொல்லுங்கள் சார், கேப்டன்னா நம்ம எப்போ டேட் வேணும் உங்களுக்கு அப்படின்ட்டார். ஆனால் சூர்யா வளர்ந்த ஒரு பீரியட் தான் அப்போ கொடுக்குறேன். சூர்யா கம்மிட் ஆகிடுச்சு, டோட்டல் பேக்கேஜ் ஆகிடுச்சு. அந்த ஹீரோயினுடைய அப்பா கேரக்டர் இது வந்து எதுக்கு சொல்லணும்னா கோஆர்டிஸ்ட்டை மதிக்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்ல வரேன். தேவனை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஹீரோயினுடைய ஃபாதர் கேரக்டர் வில்லன் அவர் தான், விஜயகாந்த் அவர். இது மட்டும் ஆனஸ்டாக சூப்பர் டூப்பர் இட்டு கொடுத்தா விஜயகாந்த் ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்குது. சுப்பையா சுப்பையா தேடி வந்துட்டார். அப்போ நான் தேவன்கிட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போது என்கிட்ட சுப்பையா பேசுகிறாரு, தேவன் சார் டேட் வேணும் சார். அவர் ஒரு 5 லாங்குவேஜ் பண்ணார், 7-8 படம் கையில், டேட் 2 மாதத்துக்கு இல்லை, உண்மையிலே டேட் இல்லைன்னு சுப்பையா கிட்ட சொல்கிறேன், நான் சொல்கிறேன் பேசுகிறேன். அப்போது சுப்பையா வந்து சார் கேப்டன் தான் சார் உங்களுக்கு இந்த தேவனை தான் சார் வேணும்னு சொல்லி பிடிவாதம் பண்ணிட்டார் சார், இந்த கேரக்டருக்கு அவர் தான் ஆப்டாக இருக்குன்னு. இல்லை நீ இப்படி சொல்லுன்னு சொல்லணும்னா அவர் என்ன கேப்டன்கிட்ட போய் சொல்லும்போது கேப்டன் சொல்லிட்டாரான், இந்த கேரக்டருக்கு தேவன் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இதுதான் நல்லாயிருக்கும், அவரை மாற்றக்கூடாது, டேட் இல்லைன்னா அவர் எப்போ டேட் தரான்னு கேட்டுக்க, அந்த டேட் நான் உனக்கு தரேன் திரும்பி. தேவன் வில்லனாக பண்ணிகிட்டு இருக்கார் ஆர்டிஸ்ட்டு, அவர் தர்ற டேட்டுக்கு நான் உனக்கு டேட் தர்றேன், நீ பற்றி கவலைப்படாத அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை சுப்பையா சொல்ல வர்றாரு. ஐயோ கேப்டன் இப்படி சொன்னதுக்கப்புறம் தேவன் சார் ஏதாவது அங்கே எங்கேயும் 2-3 நாள் பிச்சு பிடுங்கி பண்ணி ஒரு 10-15 நாள் டேட்டை கொடுத்தாச்சு. படம் வருது, பெரியண்ணா படம், சூப்பர் ஹிட் படம் இது. சுப்பையா ஒரு ப்ரொடியூசர் ஆகினார். ஸோ விஜயகாந்த் கிட்ட சாதாரணமாக இருந்த ஒரு சுப்பையாவை தயாரிப்பில் உயர்த்தி பார்க்குறாரு. ஒரு ஆர்டிஸ்ட்டு கிடைக்கல சொல்லியாச்சுன்னா அவங்கள மாற்றக்கூடாது, அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஆர்டிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாரு. இன்றைக்கி யார் சார் அந்த ஹீரோ இருக்காங்க? யாருமே கிடையாது. அவருடைய மனசுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்லுவாங்க.
இனிமே சார் விஜயகாந்த் தான். அவர் பற்றி பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி சார்.